அனைவருக்கும் வணக்கம். பிஇஓ எக்ஸாம் வந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒண்ணு. எப்ப வரும், அடுத்த கால்ஃபர் வந்து பிஇஓ தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா எக்ஸாம் வந்து எப்ப வரும் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. மோஸ்ட்லி வந்து எவ்வளவு வேக்கன்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஇஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட், ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல உட்காரக்கூடிய ஒரு வேலை இருக்கிற தொடக்க கல்வித்துறையில ஒரு அதிகாரி லெவல்ல உள்ள ஒரு பணி. இப்ப பிஓக்கு நிறைய பொறுப்புகள், அத்தாரிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூடவே கொடுத்திருக்காங்க. டிஓ கிட்ட இருந்து பிஓக்கு அத்தாரிட்டிஸ் வந்து, அதாவது இந்த டிரான்ஸ்பர் அத்தாரிட்டிஸ், பெர்மிஷன் கொடுக்குற அந்த நம்ம என்ஓசி எல்லாம் வாங்குவோம் இல்லையா ஒர்க்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குற அத்தாரிட்டிஸ்ல இருந்து நிறைய அத்தாரிட்டிஸும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மதிப்பு மிகுந்த வேலை அப்படின்னு சொல்லலாம் பிஓவை. பிஓ வந்து நம்ம ஆனுவல் பிளானர் படி நவம்பர்ல கால்ஃபர் சொல்லியிருந்தாங்க. அது வரப்போகுது நவம்பர், இந்த வீக், கம்மிங் வீக் அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல கூட வரலாம். நவம்பர் லாஸ்ட் இந்த வீக் எதிர்பார்க்கிறோம், அதிகபட்சமா இந்த வீக் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வர வாய்ப்பு இருக்குது. இப்ப பிஓ யார் யார் எழுதலாம் அப்படிங்கறதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. பிஓ யார் யார் எழுதலாம் அப்படின்னா எனி டிகிரி வித் பிஎட் முடிச்சவங்க எழுதலாம். இதுல நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. 20% இடஒதுக்கீடு மற்றவங்களோட கட் ஆஃப் விடவே நீங்க குறைந்த கட் ஆஃப்ல உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிஎட் பிளஸ் தமிழ் மீடியம் டிகிரி ஏதாவது யார்ட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா டெட் நீங்க எழுதி நிறைய பேர் படிச்சிருந்திருப்பீங்க, அதோட கண்டினியூட்டியா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ரொம்ப 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 ஒரு வேலிடான ஒரு எக்ஸாம் பிளஸ் ஒரு மதிப்பு மிகுந்த வேலை. திரும்ப திரும்ப அதனாலதான் சொல்றேன், ரொம்ப மதிப்பு மிகுந்த வேலை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேக்கண்ட் வரலாம் அப்படிங்கிறது இது ஒரு அன்அபிஷியலான ஒரு நியூஸ் தான். 90+90 அப்படிங்கிறது ஒரு இது 90+. இது சொல்ல போனா ஓரளவு ஒரு நல்ல வேக்கண்ட் தான், கம்மியான வேக்கண்ட் சொல்ல முடியாது. போன டைம் போட்டதை விட இது 2 மடங்கு வேக்கண்ட் அதிகம், 2 to 3 மடங்கு வேக்கண்ட் அதிகம் இது. ஸோ 90+ அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற வேகன்சி. இதுல டாபிக் வைஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா இருக்கிறதுலே அதிகமான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சைக்காலஜில வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜில 30 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள், 30 கொஸ்டின் இதா இருக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து 40% எடுத்தா பாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். அது ஓவரால் நல்லா படிக்கிறவங்க, பிஓக்குன்னு எழுதுறவங்க கண்டிப்பா அது தேர்ச்சி பெற்றலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல கொஸ்டின்ஸ், அந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் டெப்தாவும் இருக்கும், ஓரலாவும் இருக்கும், ரெண்டுமே கலந்துதான் இருக்கும் சைக்காலஜி. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 16 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 16 எப்படி இருக்கும்னா 6 to 12 பிளஸ் காலேஜ்ல அந்த நம்ம படிச்ச லெவல்ல ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல 16 கொஸ்டின். இந்த இங்கிலீஷ் 16 கொஸ்டினும் கிராமர் பிளஸ் வந்து ஆத்தர் நேம், அந்த பொயட் நேம், இந்த மாதிரி எல்லாமே கேட்டு பிளஸ் வந்து ஒரு காலேஜ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம யூஜில படிச்ச லாங்குவேஜ் பேப்பர்ல டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எக்ஸஸா. அதாவது இந்த 16ல ஒரு 12 கொஸ்டின் வந்து நம்ம ஸ்கூல் கிளாஸ் வரைக்கும், அதாவது அப் டு 12th வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு 3 கொஸ்டின்ஸ், அதிகபட்சம் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட அதாவது டிகிரி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் 24 கொஸ்டின்ஸ். இது நோ ப்ராப்ளம். இது வந்து நமக்கு அப் டு ஸ்கூல் லெவல் கொஸ்டின்ஸா இருக்கும், ஓரளவு தாராளமா போட்டுடலாம். ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸா தான் இருக்கும். ஓரளவு பிஓ எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா மேக்ஸ வந்து கொஞ்சம் கான்பிடென்ட்டா கையில வச்சிருக்கோங்க, நல்லாவே பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஆனா சயின்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் மினிமம் கொஸ்டின்ஸா இருக்கும். அதாவது ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கிறதே அதிகம் தான். 11th 12th அந்த ஒரு ரொம்ப டெப்தா போகும். அதுல வந்து 24 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சயின்ஸ் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் வந்து போட முடியாத ஒரு செக்ஷன். அது சயின்ஸ் எனக்கு பிடிக்கும், நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமா சயின்ஸ்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து அதிகப்படியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பாருங்க ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 12th வரைக்கும் வரும். அது ஓரளவு போடுற மாதிரி தான் இருக்கும். அப் டு 12th வரைக்கும் வரும். பாலிட்டியும் அப் டு 10 கொஸ்டின் வரும், அதுவும் அப் டு 12th வரைக்கும் வரும்.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபில கலந்து, அதாவது அது இந்த ஜிகேவும் கொஞ்சம் வரும். ஜிகே கொஞ்சம் ஹிஸ்டரியில கேட்கலாம், அப்படி இல்லையா ஜியாகிரபில கொஞ்சம் கேட்கலாம். ஓகேங்களா, அது கலந்து ஒரு 10 மார்க்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதுல கலந்துருக்கும். ஓகேங்களா, அப்போ ஓவராலா 150 கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கு 90, ஓரளவு 90 எடுத்தாலே கட் ஆஃப் வந்து வேலை கிடைக்கிற அளவுக்கு போதுமான அளவான கட் ஆஃபா இருந்திருக்கு. 90 அப்படிங்கறதே ஒரு நல்ல ஒரு கட் ஆஃபா தான். ஓகேங்களா, கட் ஆஃப் ரொம்ப கம்மி, பட் வந்து ரொம்ப உழைப்பு வந்து கொஞ்சம் போடணும். 90 பிளஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு அன்அபிஷியலான ஒரு வேக்கண்ட் தான். 90 கன்ஃபார்மா ஓரளவு வரும். பிளஸ் வந்து 90 பிளஸ் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு மேல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேக்கண்ட். இது வந்து மே மந்த் ரிட்டைர்மெண்ட்டா கால்குலேட் பண்ணாத அதுக்கு முந்தைய வேக்கண்ட் அப்படிதான் சொல்லணும் இத. இப்ப நமக்கு இதுல வந்து கிளாஸஸ் வந்து பிஓ கிளாஸஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி முன்னாடி பேட்ச் தொடங்கிட்டோம். இப்ப வந்து உள்ள வந்து ஆப்ல வந்து வீடியோஸ் வந்து எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க நிமலன் அகாடமி அப்படிங்கிற பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதுல ஜாயின் பண்ணலாம். டிகிரி பிளஸ் பிஎட் படிச்சிருக்க, டிகிரில 50% வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் தாராளமா எழுதலாம். இதுக்கு டெட் பாஸ் பண்ணணும் கம்பல்சரி அந்த எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப சின்சியரா பண்ற பட்சத்துல இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா உள்ள நுழையலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு பெரிய லெவல் அவேர்னஸ் கிடையாது. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் நிறையவே அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை டெட் எழுதி டெட்ல மிஸ் பண்ணவங்க இந்த பிஓவை நீங்க அடுத்த கட்டதா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். அதோட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டெட்டை விட கொஞ்சம் ஹை லெவல்ல படிக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி ரெண்டுமே ஒரு சேம் இதுதான். நம்மளோட இதுல ஆல்ரெடி வந்து 3 பிஓக்கள் நம்மளோட கிளாஸ்ல நம்மளோட கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க 3 பிஓக்கள் வந்து வெளியே போயிருக்காங்க. பிஓ எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல எஃபிஷியண்டா கொடுக்க முடியும். ஒரு ஷார்ட் பீரியட்ல நிறைய ஒரு வெற்றியாளர்களை உருவாக்கின ஒரு இது நாங்க அது ரொம்ப பெருமையாவே சொல்லிக்கிறோம். கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.